ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த பேக் நெக்கோட ஸ்லீவ் பார்ட் தான் நான் வந்துட்டு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தும் ஜாயின் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் நம்மளோட கரெக்டான அளவுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் இன்ச் விடணும்னு சொல்வேன். அந்த ஹாஃப் இன்ச் விட்டுட்டு நான் வந்து ஜரி த்ரெட்டால் 4 லைன் போட்டு செயின் ஸ்டிச்சிங் போட்டு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டால் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச்சிங் போட போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸில் செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சில்க் த்ரெட் கைண்டு அந்த பக்கம் ஓடாமல் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டால் வந்துட்டு நான் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போடுறப்ப சரியாக வரலன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி ஃபீல் பண்ணுறவங்களுக்காக ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நம்ம போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இது ரொம்பவே ஈஸி தான். நிறைய பேர் இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்க. அப்படிலாம் ஃபீல் பண்ணவே வேண்டாம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு குட்டி 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 செயின் ஸ்டிச்சஸாக போடுறேன். ஸோ ப்ராக்டிஸ் இருந்தால் எல்லாராலையுமே எல்லாத்தையுமே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அந்த 2 லைன் போட்டுட்டு என் நாட் போட்டு முடிச்சுக்கிட்டோம். என் நாட்டும் கரெக்டாக போட்டிருக்கீங்களா என்னங்கிறத செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகர் பீட் லைன் கொடுக்க போகிறோம். எப்பொழுதும் அதே ஸ்டெப்ஸ் தான். 2 சுகர் பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இது எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி 3-4 பீட்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்துட்டு உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் ஆஃப்டர் ஃப்ரேம்லேருந்து அந்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 3-4 பீட்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நெளிஞ்சிக்கிட்டு அந்த ஒர்க்கே நல்லாவே இருக்காது. ஸோ வந்து 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சுகர் பீடாக நான் வந்து இந்த இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் எனக்கு நான் கொஞ்சம் ப்ரீஃபாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உடனுக்குடன் வந்து நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். அதுலேயுமே ஃபாலோவும் பண்ணிக்கோங்க, இதுலேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சுகர் பீடாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரியே எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்டை பார்க்கும் பொழுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட் லைன் வந்து போட்டு முடிச்சுட்டு என் நாட் போட்டுக்கிறேன். என் நாட்டுமே வந்து கரெக்டாக போட்டுக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் பீட் லைன் கொடுக்க போகிறேன். ஒரு சிங்கிள் பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இது 2 பண்ணுறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் வந்து நம்ம ஒரு பீடாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறது தான் நமக்கு பெட்டர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து பீட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படின்னா வந்துட்டு அதுக்கான டுட்டோரியல்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எதையுமே பார்க்காததால தான் உங்களுக்கு வந்துட்டு ஐயோ இந்த வீடியோ இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஸோ எல்லா வீடியோஸையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிங்கிள் பீட் லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு பார்டர் லைன் கொடுக்குற மாதிரி எப்போதும் போல் சுகர் பீட் லைன் வந்து நான் 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ வந்துட்டு இதே ஸ்டெப்ஸ் தான் நம்மளோட வீடியோஸில் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்டைல் தான் போடுறேன். ஏன்னா இது பிகினர் கூட ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த 2 சுகர் பீடாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கிளியராக காமிக்கிறேன். இந்த டிசைன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதோட பேக் நெக் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம போட போகிற டிசைனுக்கு ஒரு மார்க்கிங் பண்ண போகிறோம். நம்ம போட்டிருந்த டிசைன்லேருந்து ஹாஃப் இன்ச்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். உங்களுக்கு தெரியாது, சரிகை இருக்கிறதால அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் திக்காக தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அதே மாதிரி ஹாஃப் இன்ச்சுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த லாஸ்ட் வரைக்குமே கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா சென்டரில் 2த்துக்கும் அதாவது அந்த சென்டர்லேருந்து ஒரு கோடு போட்டிருப்போம்ல, அதுலேருந்து 3/4 இன்ச். அது என்ன கோடுன்னு தெரிலனா உங்களோட ஸ்லீவோட கரெக்டான சென்டர் பார்ட்டில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுலேருந்து 3/4 இன்ச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த நெக்கு லைனுக்கு என்ன ஒரு மார்க்கிங் கொடுத்தோமோ அதே மார்க்கிங் தான் இதுக்கும் கொடுக்க போகிறோம். பாருங்கள், அந்த 3/4 இன்ச்சுங்கிறத இந்த சைடு அந்த லைன் போட்டிருக்கிறது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கம் எடுத்துகிட்டு அந்த பக்கம் அந்த ஹாஃப் இன்ச் சொன்னேன்னா ஹாஃப் இன்ச்சுக்கு அந்த பக்கத்தில் நான் வந்து ஒட்டுறேன். நடுவில் ஒட்டலை, அதே மாதிரி சென்டர்லேயும் ஓட்டல, அந்த கோடுக்கு அந்த பக்கம், அதாவது ஹாஃப் இன்ச்சுக்கு அந்த பக்கத்தில் நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ரவுண்ட் குந்தன் ஸ்டோனை வந்து ஒட்டிக்கிட்டே வரேன். இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் ஒட்டிக்கிறேன். ஒட்டுனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உடனே வந்து இது பண்ணவே கூடாது.
அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன தான் மெஷர் பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணியிருந்தாலுமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதையும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நான் என்னோடய கையாலேயே வந்து நான் செக் பண்ணுறேன். எதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியும் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே அந்த ஒரு புட்டாஸ் டிசைன் நம்ம பேக் நெக்கில் போட்டோம்ல, அதே மாதிரியே நான் கண்டினியூவாக வந்துட்டு அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி நான் 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டையுமே நம்ம வீடியோஸ்க்கு கீழே நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். எந்த டவுட்னாலுமே கேளுங்க. இப்போ நான் அந்த ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுகர் பீடால் ஒரு லைன் கொடுத்துட்டு என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். என் நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதே சேம் தான் சைட்லேருந்து நம்ம த்ரெட் எடுக்க போகிறோம். சைட்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி ஒரு சுகர் பீடு ஒரு 3 நம்பர் பீடு வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அது நகராமல் இருக்க ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு அடுத்த பீட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் வந்து நீங்கள் இந்த பீடு தான் யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த பீடு வேணுமோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ராசஸ் தான். பார்த்தீங்களா, ஒரே சிங்கிள் ஸ்டெப்ஸ் தான். பட் ஆனால் அதுவே இவ்வளோ ஈஸியாக ஒரு டிசைனே க்ரியேட் பண்ணிடுது பார்த்தீங்களா. அதுக்காக தான் வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி கண்டினியூவாக ஒரு சுகர் பீடு ஒரு 3 நம்பர் பீடு வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் பீட் ஸ்டார்டிங் ஓரத்தில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அதே தான் நீங்கள் பிகினர் லெவலாக இருக்கிறப்போ எங்கே லாக் ஸ்டிச் பண்ணணும், எங்கே வந்து திருப்பணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரிஞ்சிட்டனாலே உங்களுக்கு ஆரி ஒர்க் ஈஸி ஆகிடும். இவ்வளோ தான், ஈஸியானது தான். இப்போ அதே மாதிரி லாஸ்ட்டாக உள்ளதையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நகராமல் இருக்கும். இப்போ நான் சைடில் கொண்டுட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நான் என் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் கீழேயுமே என் நாட் போட்டுக்கலாம். நான் சைடில் கொண்டுட்டு போய் என் நாட் போட்டுப்பேன். என் நாட் போட்டு நல்லா இழுத்து பார்த்துக்கிட்டு மேலே கரெக்டாக சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு அதே ஒரு சுகர் பீடு ஒரு 3 நம்பர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு என் நாட் கொடுத்துக்கிறேன். எத்தனை பேர் வந்து அந்த பேக் நெக் வீடியோ பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு, ட்ரை பண்ணி பார்த்தீங்களா இல்லையா, எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்துட்டு எதாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். இப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரியே நான் என்ன பண்ணுறேன், 2 சுகர் பீடாக வச்சு கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே மாதிரியே பீடை வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் வந்து நிறைய டவுட்ஸ் கேளுங்க. ஏன்னா டவுட்ஸ் கேட்குறப்ப தான் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நீங்கள் ஒரு டியூட்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கிளாஸஸ் கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்யூனிகேட் பண்ணுறது. அந்த இது வந்து நீங்கள் டியூட்டர் பார்த்து பண்ணுறப்போ நீங்கள் அப்படியே உங்கள் 2 பேருக்குமானது அந்த கம்யூனிகேஷன் இருக்கும். நீங்கள் யூடியூப் பார்த்து பண்ணும்போது அந்த கம்யூனிகேஷன் இருக்காது. நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேட்க மாட்டாங்க பயந்துக்கிட்டு. நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்க வந்து பயப்படுறவங்க வந்து என்ன பண்ணலான்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கேட்கலாம். ஏன்னா வந்து நம்ம சேனல் பார்த்து நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டவுட்டே இல்லாத இந்த மாதிரி நான் அந்த வீடியோ பார்த்தேன், எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்காக தான் வந்து இன்ஸ்டா பேஜே ஓப்பன் பண்ணுது. ஸோ வந்து நீங்கள் எந்த டவுட்னாலுமே கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஸ்டா பேஜ்லேயும் கேளுங்க. இப்போ அதே மாதிரியே நான் அந்த புட்டாஸ் டிசைன் நம்ம பேக் நெக்கில் போட்டிருந்தோம்ல, அந்த புட்டாஸ் டிசைனை கம்ப்ளீட்டாக ஸ்லீவ்லேயுமே போடுறோம். இது அதே சேம் தான். நான் என்னோடய வீடியோஸில் வந்து என்ன ஒரு விஷயம் வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோ இப்போ ஒரு பிகினர் லெவலில் உள்ள பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களையுமே இந்த ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணணும். எனக்கு அதுதான். அதனால அந்த மாதிரி உள்ள டிசைன்ஸ் தான் நான் சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். நான் இப்போ அப்கமிங்கில் ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸஸுமே போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் போடும்பொழுது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். அந்த கான்ஃபிடென்ட் லெவலே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரியே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறேன்னா, அந்த புட்டாஸ் டிசைனே போட்டு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். அந்த லாஸ்ட் பீடையுமே நான் போடுறேன். பாருங்கள், ஒரு சுகர் பீடு ஒரு 3 நம்பர் பீடு போட்டிருக்கேன். நீங்கள் இதோட சின்ன சைஸும் போட்டுக்கலாம், பெரிய சைஸும் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் அவுட்புட்டு.
இப்போ நான் கம்ப்ளீட்டாக இதை போட்டு முடிச்சுட்டு எண்ணாட்டும் போட்டு முடிச்சுக்கிறேன். நீங்கள் பிகினர் லெவலாக இருக்கிறப்ப ஒர்க்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த எண்ணாட்டுங்கிற ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறதால உங்களோட ஒர்க்கே டேமேஜ் ஆகிடும். அதனால் எண்ணாட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். எண்ணாட் போட்டு பார்த்துட்டு கீழே இழுத்து பார்த்துக்கோங்க, அது அவிழ்ந்து வராமல் இருக்கா என்னங்கிறத. இப்போ அந்த மேலேயும் நான் வந்து அந்த புட்டாஸ் கொடுத்துட்டு இதை நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கம்ப்ளீட்டாக அந்த கீழே உள்ள பார்டர் டிசைன் கம்ப்ளீட்டாக போட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடையில கேப் இருக்குல்ல, ஒரு புட்டாஸ்க்கும் இன்னொரு புட்டாஸ்க்கும், அதிலலாம் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம மேலே கொடுத்தோம்ல ஒரு சுகர் பீடு, ஒரு 3 நம்பர் பீடு, இதில் அப்படியே என்ன பண்ணுறேன்னா ஒரு 4 நம்பர் பீடு, ஒரு சுகர் பீடு, அந்த இடையில அப்படியே வச்சு நான் வந்து அப்படியே சும்மா நானாகவே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இது பாருங்கள் எப்படி பண்ணுறேன். கீழே நம்ம அந்த ப்ளைனாக விடுறத விட இந்த மாதிரி புட்டாஸ் போடுறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் நம்ம அந்த பேக் நெக்கில் கொடுத்த ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன் கூட கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிருக்கோம். கீழே பார்டர் எந்த அளவுக்கு அழகாக இருக்குங்கிறத பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குது. வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தாக வந்ததால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது இந்த பார்டர் டிசைன் வரைக்கும் இதை வந்து பார்ட் 1ன்னு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம மேலே போடுவோம்ல புட்டாஸ் டிசைன் கம்ப்ளீட்டாக, அதை வந்து நான் பார்ட் 2ன்னு நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து ஸ்டே டியூனாக இருங்க, மறக்காமல் வந்துட்டு பார்ட் 2வை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் பார்ட் 2வில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.